இன்னொரு முக்கியமானது இந்த மாநில கல்விக் கொள்கையில் இல்லாத அம்சங்களாக ஒன்று இன்று காலை வெளியிடப்பட்டதிலிருந்து வரக்கூடிய விமர்சனங்களில் இந்த போட்டித் தேர்வுகளுக்கு அவர்களை தயார்படுத்தக்கூடிய அளவுக்கு இந்த பாடத்திட்டங்களானது இருக்கிறதா? ஏனென்றால் ஏற்கனவே உள்ள பாடத்திட்டங்களில் இந்த நுழைவுத் தேர்வில் அவர்கள் எதிர்கொள்ளவோ போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளவோ அவர்களை தயார்படுத்தும் நிலையில் இந்த பள்ளி கல்வித்துறை இல்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கிறது. இதுலேயும் அந்த நுழைவுத் தேர்வுக்கான அவர்களை தயார்படுத்துவதற்கான பாட திட்ட அம்சங்களோ, அதை நீங்கள் கூறியது போலவே இன்று +2 படிக்கக்கூடிய மாணவன் சென்னை போன்ற மாநகரங்களில் ஜாயின்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மற்றும் ஐஐடி இது போன்ற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிக்கான எக்ஸாம் இதற்கான அந்த நுழைவுத் தேர்வுக்கே அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், புரிந்திருக்கிறார்கள், அதற்கு தயாராகிறார்கள். அதே போல் ஒரு ராமநாதபுரத்தில் ஒரு கிராமத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவனுக்கு இந்த உயர்கல்வியை எதிர்கொள்வதோ போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளவோ அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்பு நமது கல்வி திட்டத்தில் இல்லை அப்படிங்கிற ஒரு குறைபாடு இந்த மாநில கல்வி திட்டத்திலையும் அதற்கான வாய்ப்புகள் ஃபோக்கஸ் பண்ணலன்னு சொல்கிறாங்க. இல்லை இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது எனக்கு அதுதான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு சிலபஸ் ஆன் பார் வித் NCERT, ஆன் பார் வித் CBSE. சரி, the way of teaching to the students, the way of training the students, the way of conducting the examinations, the way of evaluation of the answer script, the way of releasing the result. இதுதான் முக்கியமான விஷயங்கள். நீங்க CBSE இருக்கலாம், NCERT இருக்கலாம், இல்ல நம்ம ஸ்டேட் போர்டா இருக்கலாம். ஏன் நம்ம ஸ்டேட் போர்டு ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு பொண்ணு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எப்படி IIT போனாங்க, ஏன் NIT போனாங்க? அவங்களுக்கு தனி சிலபஸ். ஒரு லட்சம் பேர்ல ஒருத்தர் போறது நம்ம உதாரணமா சொல்ல முடியல சார். ஒரு எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணுமா இல்லையா? அதுதான் ஒரு சமவாய்ப்பு. இல்ல, அவர்களை உதாரணமாக எடுத்துக்கொண்டு அந்த ஆசிரியர்கள் அவருக்கு எவ்வாறு டீச் பண்ணாங்க, அந்த மாணவன் எவ்வாறு அந்த சூழலை பயன்படுத்தி முன்னேறினா அந்த மெத்தடாலஜி தான் நான் கொண்டு வரணுங்கிறேன். அதுதான் சொல்றேன், இந்த வே ஆஃப் ஆஸ்கிங் क्वेश्चंस இன் தி எக்ஸாமினேஷன். நீங்க அவனை அப்ளிகேஷன் ஓரியன்டடா டீச் பண்ணணும், அவனை ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டடா அனலைஸ் பண்ணணும், ஒரு கிரியேட்டிவிட்டியா அனலைஸ் பண்ணணும், ஒரு எவாலுவேஷன்ஸ் மெத்தட் இருக்கணும். உங்களுக்கு கிரியேட்டிவிட்டி, எவாலுவேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், அவன் மைண்டை யூஸ் பண்ணி பிரெயினை யூஸ் பண்ணி அதுக்கு என்ன ஆன்சர் நம்ம எழுதணும். அவன் அந்த மனப்பாடத்தை அவங்க மாத்தணும்னு சொல்றாங்க. அந்த மனப்பாடத்தை மாத்தணும்னு சொன்னாலே அது எங்கிருந்து வரணும் அப்படின்னா கிளாஸ் ரூம்ல இருந்து தான் வரணும், இல்லைங்களா? ஈவன் நீங்க ஓப்பன் புக் டெஸ்டே வச்சுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நீங்க பல ஃபாரின் நியூஸ்ல ஓப்பன் புக் டெஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஓப்பன் புக் டெஸ்ட் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் நான் சொல்ல போனோம்னா ஒரு சின்ன ஒரு ரிக்வஸ்ட் நான் தமிழ்நாடு அரசு கல்வி என்ன சொல்றது பள்ளி கல்வித்துறை அமைச்சருக்கு சொல்றேன். இந்த 10th ஸ்டாண்டர்டு +2 ஸ்டாண்டர்டு எக்ஸாம் எழுதுற ஸ்கூல்ஸ் அத்தனைக்கும் ஒரு சர்வேலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணுங்க நான் சொல்றேன். சரி, எல்லா ஸ்கூல்லையும் சர்வேலன்ஸ் கேமரா ஃபிட் பண்ணுங்க முதல்ல. அதுல இருக்கிற மால் பிராக்டிசஸ் எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு தெரியும் நமக்கு. நம்ம மாணவர்களுக்கு மார்க் எல்லாம் ஓகே சார். நீங்க இந்த சர்வேலன்ஸ் கேமரா சொன்னனால சொல்றேன் சார். சர்வேலன்ஸ் கேமரா இந்த 10th +2 வைக்கணும்னு சொல்லிடுறீங்க. பாதி, அதாவது பெரும்பாலான அரசு பள்ளிகளில் தலைநகரை ஒட்டி உள்ள அந்த சென்னையை ஒட்டி உள்ள மற்ற மாவட்டங்களை தவிர பெரும்பாலான அரசு பள்ளிகளில் கழிவறையோ சுகாதாரமான குடிநீரோ வழங்கப்படுவது இன்னும் உறுதி செய்யப்படாத நிலையில தான் சார் இன்னைக்கும் அரசு பள்ளிகள் பல கிராமங்கள்ல இருக்குது. இதுல கேமரா லெவலுக்கு அவங்க எப்ப போறாங்கன்னு தெரியல. இல்ல நான் என்ன சொல்றேன், சர்வேலன்ஸ் கேமரா நான் பெர்மனன்ட்டா உங்களை பொறுத்து சொல்ல. எக்ஸாம் எழுதுற சென்டர்ல 6 நாளைக்கு 7 நாளைக்கு சர்வேலன்ஸ் கேமரா நீங்க ஃபிட் பண்ணுங்க. ரெண்டாவது, நம்மளோட இவாலுவேஷன் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் இதா இருக்கணும். இவாலுவேஷன் சிஸ்டம்ஸ் ஆனா இன்னைக்கு நம்ம ஸ்டேட் போர்ட்ல படிச்ச மாணவர்கள் நம்ம யூனிவர்சிட்டிஸ், நம்ம டாப் காலேஜஸ்ல நல்ல ரேங்க் வாங்குறாங்க. வேற இந்த CBSE ஸ்டூடண்ட்ஸ் நாட் பாசிபிள்ஸ் உங்களுக்கு. ஓகே, ஆனா இன்னொரு சார், இந்த ஸ்டேட் போர்டு பள்ளி படிப்பு என்பது ஒரு 20 வருடங்களுக்கு முன் அந்த அரசு பள்ளிகளில் படித்தவர்கள் ஒரு 10ஆம் வகுப்பு வரையோ இல்லை 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தவர்கள் அவருடைய மொழி புலமையும் அந்த கணித புலமையும் மிகச்சிறப்பாக இருந்தது. அதன் பின்னர் தனியார் பள்ளிகள் அதிக அளவில் வந்ததற்கு பின்னர் இந்த அரசு பள்ளிகளில் அதற்கான அந்த தரம் குறைந்தது. அதை மீட்டெடுப்பதற்கான நடவடிக்கைகள் இன்னும் இந்த மாநில கல்வி திட்டத்தில் எடுக்கப்பட்டிருக்கிறதா என்ற ஒரு கேள்வி இன்னும் தூக்கி நிற்குது. அதை அரசு என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு மாநிலத்தின் பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு நிறுவனம். அதில் முக்கியமானது இந்த கல்வி. இதில் ஒரு தனிநபரோட கல்வி நிறுவனங்களை விட இவற்றில் அந்த அடிப்படை வசதிகள், சுகாதார கட்டமைப்புகள்,
ஆசிரியர்கள் ஊழியர்கள் பற்றாக்குறை என்பது இன்னும் தீர்க்க முடியாத பிரச்சனையாகவே இருக்கிறது. அதற்கு தீர்வு இந்த மாநில கல்விக் கொள்கையில் இருக்குதா? அதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, அதுக்கான அவங்க ஸ்ட்ராட்டஜியை கொடுக்கவே இல்லை. மாநில கல்வி இது வந்து கல்விக் கொள்கைங்கிறது நான் ஒரு பாதி தான் எடுத்துக்குவேன். இது வந்து ஒரு கைடுன்னு தான் சொல்ல முடியும். சரி, எஜுகேஷன் பாலிசியில் இது ஒரு கைட்லைன்ஸ். ஆல்ரெடி அவங்க செஞ்ச அச்சீவ்மெண்ட்ஸ் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, முதன்மை நான் முதல்வன் திட்டம், மற்றவரோட திட்டங்கள் என்னென்ன இது, என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டிருக்காங்க எல்லாத்தையும் சொல்றாங்க அவங்க. அதே மாதிரி வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்தையும் அவங்க சொல்றாங்க அவங்க. சரி. அதனால வந்து இது பாலிசிக்கும் கைடுக்கும் வந்து சம்பந்தம் டிஃப்ரெண்ட். இதுல நான் பார்க்கும்போது மேக்ஸிமம் வந்து இது பாலிசியை நான் பார்க்கல, ஒரு கைடா தான் நான் பார்த்துட்டு இருக்கேன். ஒரு ரூல்ஸ் செட் ஆஃப் ரூல்ஸ் என்ன பண்றாங்கன்னாக்கா அது வந்து கைடா கொடுத்து தான் வந்து நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், என்ன நாங்க பண்ண போறோம்னு சொல்றாங்க உங்களுக்கு. சரி. நீங்க சொன்ன மாதிரி இது பட்ஜெட்ல நம்ம வந்து அமௌண்ட் ஒதுக்கும் பொழுது அட்லீஸ்ட் ஒரு 20% ஆஃப் அமௌண்ட் ஃபார் டாய்லெட்ஸ், 20% ஆஃப் அமௌண்ட் ஃபார் ஃபர்னிச்சர்ஸ், 20% ஆஃப் அமௌண்ட் ஃபார் 30% இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் இயர் வைஸ் இதை பண்ணியிருந்தா கூட நம்ம ஒரு 80% ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபுல்ஃபில் பண்ணிருக்கலாம். அதற்கான வந்து சொல்லவே இல்லை அவங்க. டிஜிட்டல் சொல்றாங்க ஒழிஞ்சு டிஜிட்டல் கிளாஸ் ரூம் என்ன, அதான் இன்டர்நெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்குது உங்களுக்கு? உங்களுக்கு வந்து டெக்னாலஜி ஐடி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எங்க இருக்கு உங்களுக்கு நம்ம பார்க்கணும். அந்த ஐடி பேஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வெரி இம்பார்ட்டன்ட் உங்களுக்கு வந்து. ஒவ்வொரு ரூம்லயும் வந்து ஒரு கிளாஸ், ஒரு ஸ்கூல்ல வந்து ஒரு கிளாஸ் ரூம் தான் டிஜிட்டல் கிளாஸ் ரூம் இருக்குது இல்லைங்களா? இதை நீங்க இன்னும் அதிகமாகணும். அப்ப டிஜிட்டல் கிளாஸ் ரூம் வைக்கக்கூடிய கிளாஸ் ரூம் முக்கியம் உங்களுக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு. இதெல்லாம் முக்கியமான விஷயங்கள். அதான் வந்து இன்னொரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முக்கியம். அதுக்கு அடுத்தது ஆசிரியர்கள் மிக முக்கியமான விஷயங்கள். உங்களுடைய கரிக்குலம் மெத்தடாலஜிஸ் நீங்க எப்ப வேணாலும் நீங்க மாத்திக்கலாம், எப்ப வேணாலும் கொடுக்கலாம். அதற்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் அதற்கு தேவையான ஹியூமன் கேபிட்டல் டீச்சர்ஸ், இது ரெண்டு தான் மிக முக்கியமான விஷயங்கள். இது ரெண்டு இருந்தா நம்ம மிகப்பெரிய வல்லுநர்களையும் வந்து நல்ல தொழில்நுட்ப வல்லுநர்களையும் நம்ம வந்து உருவாக்க முடியும். குழந்தைகள் மூலமா நம்மளால உருவாக்க முடியும் சொல்லலாம். ஓகே சார்.